ஐங்க வணக்கங்க. இன்றைக்கி வாங்க ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இன்றைக்கி வெறும் தால் பொங்கல் பார்க்கலாம். தால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. தால் ஒரு டம்ளர், ரைஸ் ஈக்குவல் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஆனால் தால் நெம்ப போட்டிங்கன்னா இதுக்கு நல்லாயிருக்கும். தால் பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் தால் ஒரு டம்ளர், ரைஸ் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 டம்ளருக்கு நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பாருங்கள் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது சிம்மில் வைங்க, அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். நீங்கள் 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அந்த பொங்கல் நல்லா வெந்து நல்லா சிம்மில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வரட்டும், வச்சாச்சு சிம்மில். அதுக்கு தேவையான ஸ்வீட் நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்தை நல்லா நுணுக்கிக்கலாம். பாருங்கள், நுணுக்கியாச்சு. நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நான் அதில் 3/4 வெல்லம் நுணுக்கி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் டம்ளர், அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த விசில் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் இதையும் குக் பண்ணிக்கலாம். இல்லை கல்லெல்லாம் இருக்கும், அதனால நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு நம்ம அதை 3 விசில் வந்த பிறகு அதை ஓப்பன் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்வீட் மாதிரி சாப்பிடலாம் போல் இருக்குன்னு சொன்னாங்கன்னாவே இந்த தால் பொங்கல் தான் பெரும்பாலும் செஞ்சு தருவேன். அடிக்கொருக்கா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உலர்ந்த திராட்சை எப்பவுமே நான் அதை பிசு பிசுன்னு இருக்கும் நல்லா தண்ணியில் 2 டைம் அலாசி இப்படி புழிஞ்சி எடுத்து வச்சுக்குவேன். இல்லைன்னா ஒரு டைம் மண்ணும் கூட இருக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அதை நான் க்ளீன் பண்ணி தான் எப்பவுமே எடுத்து வைப்பேன். இப்போ ஏலக்காய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா விசில் 3 விசில் வந்துடுச்சு, அடங்கிட்டோம். பாவும் காய்ச்சிருச்சு. அந்த வாங்க ஏலக்காய் நுணுக்க நான் 1 ஸ்பூன் மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் 5 ஏலக்காய், வாசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 5 ஏலக்காய் இதை மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரியெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நெய் போட்டு தாளித்து விட்டுறலாம். அரைச்சாச்சு பாருங்கள், புகையாக வருது பாருங்கள். நல்லா தேன் மாதிரி அரைச்சாச்சு. ஏலக்காய் தேன் மாதிரி நுணுக்கியாச்சு. தால் ஸ்வீட் பொங்கலுக்கு 3 விசில் விட்டு தாலும் ரைஸே விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ விசில் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கரண்டி விட்டு முதல்ல ஸ்வீட்டு இந்த வெள்ளம் ஊற்ற வைக்கணும். ஸ்வீட் போடாததுக்கு முன்னே இந்த பாகு எடுத்து ஊற்றாததுக்கு முன்னே நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா அது முழுசாக இருக்கும் ரைஸ் தாலும். மசிச்சுட்டு காமிக்கிறேன். இன்னும் ரைஸையுமே நல்லா மசிச்சாச்சு பாருங்க. மசிச்சது எப்படி இருக்குது, இது மாதிரி அல்வா மாதிரியே ஆயிரும் ஸ்வீட் பொங்கல். இப்படி வச்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது நான் கரெக்டாக அளவாக எடுத்து ஸ்வீட்டு கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. நல்லா அப்படியே கலரிக்கணும் பாருங்கள். நல்லா பாகு ஊற்றணுன்னே பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மறுக்க அடுப்பில் சித்த நேரம் வைக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாகு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த பச்சை வாசனை போயிருச்சு. பாகு வெல்லம்
நல்லா ஊட்டி வரும், இப்படி அல்வா மாதிரி இருக்குங்க. இதுக்கு வந்து முந்திரி இதெல்லாம் தாளித்து விட்டுக்கலாம். தால் ஸ்வீட் பொங்கல் அப்படியே சூப்பராக இருக்கும். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் இப்போ ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்லா அப்படியே கலக்கி விடுங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்ஸு சம்டைம்ஸ் ஸ்வீட் கேட்டாங்கன்னா இது ஹெல்த்தி, இதை பண்ணி கொடுத்து பாருங்கள். அடிக்கு ஒருக்கா கேட்பாங்க, வீக்லி ஒரு டைம்னாச்சும் கேட்பாங்க, வாரத்துக்கு ஒரு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நல்லா கலரி வைக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க முந்திரி தாளிக்கிறதுக்கு. முந்திரி போட்டாச்சு, நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி நல்லா பொன்னிறமாக. இதுக்குள்ளே பொங்கலையும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. முந்திரி பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ திராட்சை போட்டுக்கலாம். உலர்ந்த திராட்சை போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பில். அந்த சூட்லேயே வறுபட்டுரு, அந்த சூட்லேயே. இல்லைன்னா கருகிரும். ஆஃப் பண்ணிட்டேன் பேருவே அடுப்பில். திராட்சையும் முந்திரி வறுத்தாச்சு. பொங்கலை போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த 1 ஸ்பூன் நெய் போதும் தால் பொங்கலுக்கு. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூள். நுணுக்கி வச்ச ஏலக்காய் பச்சை 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் பச்சை கற்பூரம், 5 ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நாங்கள் நல்லா கலரி விடணும். இந்த தால் பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அல்வா மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன். அப்படியே அரண்டிலையும் ஒட்டாமல் வரும் பாருங்கள். அப்படியே அல்வா பதத்துக்கு வரும்.